வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம சேனல் அறிவோம் ஆன்மீகத்துல என்ன நம்ம பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு மண்டலம் அப்படின்னா என்ன. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகும். ஒரு மண்டலம் அப்படின்னா என்ன அப்படின்றத நம்ம பார்ப்போம். சூரிய கதிர்வீச்சு நம்ம மேல அடிக்குது, ஓகேவா? அது எல்லாருக்கும் தெரியும். அதே மாதிரிதான் நம்ம சுத்தில என்னென்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, கோள்களோட கூட்டங்களும் நட்சத்திரங்கள் கூட்டங்களும் இருக்குது. அதோட கதிர்வீச்சும் நம்ம மேல படுது. இதை நம்ம முன்னோர்கள் எப்படி பிரிச்சு வச்சிருக்காங்க அப்படின்னா, 9 கிரகங்கள், 12 ராசிகள், 27 நட்சத்திரங்களா பிரிச்சு வச்சிருக்காங்க. ஓகேவா? அப்ப நீங்க கேலண்டர்ல பாப்பீங்க, ஒரு நாள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுல ஒரு நட்சத்திரமோ ஒரு கிரகமோ ஒரு ராசியோ கண்டிப்பா அந்த நாளோட அதிபதியா இருக்கும். இப்படி நீங்க 365 நாளும் எடுத்து பாத்தீங்கன்னா வருஷம் முழுக்க இருக்கக்கூடிய ஒரு நாளும் ஒரு கிரகமும் ஒரு ராசியும் ஒரு நட்சத்திரமும் இருக்கும், அதிபதியா இருக்கும். இப்பதான் நீங்க நல்லா தெளிவா பார்க்கணும். இந்த 48 நாள் நம்ம கணக்கு எடுத்துக்கிட்டோம்ல, 48 நாள் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தோம். 9 கிரகங்கள், 27 நட்சத்திரங்கள், 12 ராசிகளோட கூட்டுத்தொகை தான் 48 நாட்கள். இப்ப இந்த 48 நாட்கள்ல நமக்கு இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா, 48 நாட்கள்ல ஏதாவது ஒரு நாள் என்ன ஆயிடுது, இந்த 27 நட்சத்திரமும் வந்துடுது, 9 கிரகங்களும் வந்துடுது, 12 ராசிகளும் வந்துடுது. அப்ப 48 நாளுக்குள்ள எல்லாமே வந்துடுது. அதனாலதான் நம்ம எந்த ஒரு வேலையை எடுத்து முழு மனசோட செஞ்சோம் அப்படின்னா, அதாவது இந்த 48 நாட்கள் தொடர்ந்து செஞ்சோம் அப்படின்னா, நம்ம புத்தியும் மனசும் ஒண்ணு சேர்ந்து நம்ம எடுக்கக்கூடிய செயல் கண்டிப்பா என்னதான் வெற்றிகரமா தான் முடியும். உங்க பக்கத்துல கோயில்ல ஏதாவது புதுசா கும்பாபிஷேகம் பண்ணாங்கன்னா என்ன பண்ணுவாங்க? கும்பாபிஷேகம் முடிஞ்சு 48 நாட்கள் தொடர்ந்து பூஜை பண்ணுவாங்க. அதே மாதிரி பழைய சித்த மருத்துவத்துல என்ன பண்ணுவாங்க, 48 நாட்கள் தொடர்ந்து மருந்து எடுத்துக்கிட்டா தீராத நோயும் குணமாகும் அப்படின்றது நம்பிக்கை. அதே மாதிரி குணமாயும் இருக்குது. அப்ப ஒரு மண்டலம் அப்படின்றது 48 நாட்கள், 48 நாட்கள் அப்படின்றது 9 கிரகங்கள், 12 ராசிகள், 27 நட்சத்திரங்கள். நம்ம எந்த ஒரு செயலை செஞ்சாலும் அது ஆன்மீக ரீதியான செயலா இருந்தாலும் சரி, உதாரணத்துக்கு கோயிலுக்கு போய் 48 நாட்கள் தொடர்ந்து விளக்கேத்திட்டு வந்தாலும் சரி, இல்ல நான் வேற ஏதாவது ஒரு செயலை செய்யணும், முடிக்கணும், இதை நான் இந்த 48 நாள்ல நான் முடிச்சிருவேன் அப்படின்னு நீங்க முழு மனசோட எடுத்து செஞ்சீங்க அப்படின்னா, கண்டிப்பா நம்ம சுத்தி இருக்கக்கூடிய இந்த ராசிகள், நட்சத்திரங்கள், கிரகங்களோட உறுதுணையோட கண்டிப்பா நீங்க எடுத்த காரியம் நல்லபடியா முடியும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. வாழ்க வளமுடன்.